இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குக்கிராமங்கள்ல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி ஒரு 4 டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கி ஒரு மண்டலமாக பல்வேறு வரமுறைகளை தாண்டி இங்க மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வளர்ந்துருக்குது. இன்றைக்கு ஒரு ரூரல் ஹெல்த்ல வந்து மிக முக்கியமாக பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு, யூபிஹெச்சிஸ் ஆரம்பிச்சு, அதற்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரம்பிச்சு, அதை தாண்டி இன்றைக்கு பல்நோக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அந்த ரேடியஸை வந்து 1 கிலோமீட்டருக்கு தாயின் செய் நல விடுதிகளை ஆரம்பித்து, அடுத்த 3 to 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பிஹெச்சிஸ் பெரிஃபரல் ஹெல்த் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு, அடுத்த 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள மாவட்டத்தினுடைய 10 to 20 கிலோமீட்டருக்குள்ள மாவட்டத்தினுடைய தலைமை ஒரு மருத்துவமனைகளை ஆரம்பித்து, அடுத்த 50 கிலோமீட்டர் டு 100 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸை உருவாக்கி வைத்திருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மறுதளித்து ஒரு விதமான ஒரு பயத்தையும் ஒரு விதமான விவாதத்தையும் கிளப்புறத வந்து தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை கேள்விக்குறியாக்குறது மட்டுமல்லாமல் பல லட்சம் மருத்துவர்களுடைய செயல்பாடுகளையும் பல லட்சம் மருத்துவர்களுடைய ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த விடயங்கள்னால தமிழகம் என்ன பெற்றிருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா. இன்னைக்கு எம்எம்ஆர் ரேஷியோவை எடுத்துக்கிடுங்க, மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை பிரசவத்துல இருக்கும்போது இறப்பு சதவீதத்தை கம்மி பண்ணதுல இந்த எம்எம்ஆர் ரேஷியோவை உண்டு பண்ணதை பிலோ தி ஆவரேஜ், அதாவது இன்னைக்கு இந்தியாவினுடைய ஆவரேஜ் 88 பேர் கிட்டத்தட்ட 1 லட்சம் நோயாளிகள் 1 லட்சம் பிரசவங்கள் நடக்கிற இடத்துல 88 பேர் இறந்து போற இடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆவரேஜை பிலோ 30 to 35 கொண்டு வந்திருக்கிறதுல இந்த ஒரு கல்வி சூழ்நிலையை உருவாக்குனது காரணம் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான விவாதங்களும் இருக்கவே முடியாது.